மணி எத்தனை? ஐயோ, 4:55 ஆகி போச்சு. 5 மணிக்கெல்லாம் பாலை கறந்து 5:30 போய் சொசைட்டியில் ஊற்றணுமே. ரொம்ப நேரம் தூங்கி போயிட்டேனா? ராத்திரியெல்லாம் இந்த பய கூட விளையாண்டுக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. ஐயோ, கண்ணெல்லாம் முழிக்கவே முடியல. அமுதா, 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 மணி ஆகி போச்சு, எந்திரி. என்ன கொஞ்ச நேரம் தூங்குறேன். மணி ஆகி போச்சு, பாலை கறக்க வேற போகணும். டீயை வச்சு கொடுத்தீங்கன்னா எந்திரிச்சு நான் கிளம்புவேன். மணி எத்தனை? மணி 5 ஆக போகுது. சொசைட்டியில் வேற பாலை ஊற்றணும், போய் கட்டாந்தரையெல்லாம் கூட்டி விடணும். மணி ஆகி போச்சுமா, எந்திரி. நான் எந்திரிக்கிறேன். இந்த பைய வேற நம்மள கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறானே. தங்கம், கொஞ்சம் நவுந்து படு. தங்கம். ஷோ, இவன் வேற நவுந்தும் படுக்க மாட்டான். இங்க பாரு, கொஞ்சம் நவுறியா? அம்மா எந்திரிக்கிறேன், நவுந்து படு. அம்மா எங்கேயும் போகல, இங்கதான் போய் அப்பாவுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு வரேன், படுக்கலாம். எந்திரி. யோ, அப்படியே அவனை கொஞ்சம் பிடிச்சி இழியா, நான் தான் நவுந்துக்கிறேன். பொறுமையா நவுத்தி போடியா, அழுவான். தூங்கு தங்கம், அப்பாவுக்கு காப்பி வச்சு கொடுத்துட்டு வரேன். சரி, நம்மளும் படுத்துக்கிட்டு இருந்தா மணி ஆகி போயிடும். எந்திரிச்சு வண்டியை எடுத்து வெளியே நிறுத்துவோம். படுக்கிறது தான் தெரியுது, ஆனா விடியறது தெரியவே மாட்டேங்குதப்பா. சரி, இதுக்கு தண்ணியை ஊற்றி சர்க்கரை டீ தூளை போட்டு விடுவா. தூக்க வேற கண்ணை கட்டுது. டெய்லியும் தொடச்சாலும் எப்படித்தான் தூசி மண்டுதுனே தெரியல. இன்னத்துக்கும் புது வண்டி தான், பழைய வண்டி கூட இல்ல. அப்படி இருந்து தூசி மண்டுதே. என்னங்க, டீ வச்சாச்சு, வாங்க. இந்த வரேன். டீ வச்சுட்டு கூப்பிட்டா வரவே மாட்டது. அதுக்கு முன்னாடி மட்டும் டீ டீ டீன்னு வாங்க. ஆறி பேர போகுது, மறுபடியும் சூடு பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி சரி, ஒண்ணும் இல்ல, தூங்கு தூங்கு தூங்கு. அம்மா இங்கதான் இருக்கேன். குடும்பதா உக்காந்து குடிக்க வேண்டியதானே, ஏன் நின்னுகிட்டு இருக்க? மணி ஆகி போச்சு, வேகமா போயிட்டு பாலை கறந்து ஊத்தணும் இல்ல சொசைட்டில. இல்லைன்னா கண்ணு எல்லாத்தையும் குடிச்சு போடுவோம், அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, காலையில இந்த கடலை காட்டுக்கு தண்ணி விட்டுட்டு வந்துரு. ஏன்னா மழை இதுவும் வருதா என்னன்னு தெரியல. இது டிவில சொன்னாங்களா 6 நாளைக்கு ஏதோ மழை இருக்குதுன்னு. அதனால மழை வரும், பாத்துட்டு விட்டுக்கலாம் சாயங்காலம். சரி சரி, அப்ப நான் வர வேணாம் தானே? இன்னைக்கு என்ன வேலை இருக்குது? தோட்டத்துல ஒரு வேலையும் இல்ல, கம்மனு வீட்டுல கடை. சரியா. பையதான் தீபாவளிக்கு துணி எடுக்கணும் நானே, அதுக்கு என்ன போயிட்டு வருவோமா என்ன? சொசைட்டில காசு கொடுத்தாங்களா? எங்க கொடுத்தான்? நேத்தே கொடுப்பான்னு பார்த்தா திங்கக்கிழமை வாயா காசு இல்ல அப்படின்னா. இன்னைக்கு போய் பார்த்தாதான் என்னன்னு தெரியும். சரியா, என்னன்னு பார்த்து காசை வாங்கிட்டு வா. தீபாவளிக்கு துணி எடுக்கணும், இல்லைன்னா அந்த பைய பொக்குன்னு போயிடுவான். மற்ற பிள்ளைகளா துணி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. வாங்கிட்டு வரேன். சரி, குடி. மணி ஆகி போச்சா? தினமும் காலையில நேரங்களமா இருந்துச்சு தோட்டத்தை போய் பார்க்கறதுலயே நேரம் சரியா போயிருது. ஸோ ஒரு நாளாவது நிம்மதியா படுத்து தூங்கி ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கலான்னு பார்த்தா முடியுதா? போவான். இல்லைன்னா அப்புறம் அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. வெயில் இல்லாத போதே தோட்டத்தில் ஆக வேண்டிய வேலையை பார்த்துடணும். வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா உச்சி வெயிலில் ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியாது. அப்போ கூட வந்து படுத்துக்கலாம். எந்திரிச்சு போய் அந்த தோட்டத்து வேலையை முடிச்சு விட்டு வருவோம். ஷோ, தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கெட்ல ஒரு தண்ணியை வந்து வைங்க. காலங்கத்துல வெள்ளனா தோட்டத்துக்கு கிளம்பும் போது முகங்கை கால் கழுவிட்டு போகணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? யார் மண்டையில ஏற மாட்டேங்குது. இதுல வேற எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல வேண்டியது. ஒரு வேலைக்கு வேலை ஆக்கி இல்ல. இதுக்கெல்லாம் என்ன குடும்பம் நடத்துறாங்க? சரி, பாத்ரூம்ல இருந்து தண்ணி கிடக்கான்னு பாப்போம். முகங்கை கால் கழுவிட்டு போறதுக்கு. என்னடா இது, கதவு திறக்க முடியல, பூட்டு போட்டுருக்குதா? வெளிய பக்கமா பூட்டி இருக்கும் போல இருக்கே, கதவை திறக்க முடியல. ஐயோ, உங்களுக்கு எந்தெந்த நேரத்துல எதாவது பண்ணணும்னு இல்ல. தண்ணியும் வந்து வைக்கல, வெளியே பாத்ரூமையும் பூட்டி விட்டுருக்குங்க. ஒரு அர்ஜென்ட்னா எப்படி போகிறது வெளியே? ராசமா, ராசமா, என்னங்க? பக்கெட்ல தண்ணி வந்து வைக்க மாட்டீங்க? தோட்டத்துக்கு போகும்போது வாங்க கல்ல கழுவிட்டு தான் போவேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, ராத்திரி இந்த மருமவ தான் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருந்தா, தண்ணி மோந்து வைக்காம விட்டுருப்பா போல இருக்கு. பாத்ரூம்ல கிடக்கும், எடுத்து மூஞ்சி கை கால் கழுவிட்டு போங்க. பாத்ரூமுக்கு எங்க போறதுக்கு வழி இருக்குது? பின்னாடி பக்கம் தான் அதையும் போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க. ஒரு மனுஷன் ஒரு அல்ல அவசரத்துக்குனா கூட எப்படி போவான்? ஐயோ, யார் பாத்ரூம் பூட்டுனா? அதெல்லாம் ஒண்ணும் பூட்டல, கதவு திறந்துதான் இருக்கும், திறந்துட்டு போங்க. ஆமா, நான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் கதவு திறக்க முடியலன்னு தானே வரேன். ஷோ, என்னங்க ராத்திரியும் தூங்க விடுறது இல்ல, காலையில வெள்ளனையும் எந்திரிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. இன்னைக்கு பொழுதே கத்துறதுலே போயிரும் போங்க. நான் தோட்டத்துல போய் காலை வச்சாதான் இங்க 3 நேரமும் திங்க முடியும். எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. தூக்கம் தான் பெருசு, தூங்குங்க. ஐயோ, இந்த மனுஷங்கிட்ட எல்லாம் வாழவே முடியாதுப்பா. ராத்திரியும் கத்துவது, பகலையும் கத்துவது, மனுஷன் நிம்மதியா தூங்க விட மாட்டுது. என்னது இது, கதவை திறக்க முடியல? என்னது இங்கே வெளியே பூட்டி இருக்குதா? என்ன இது, பூட்டு வெளியே யார் பூட்டி விட்டுருக்கிறது? வெளியிலயும் போக முடியல, இங்க உள்ளேயும் பூட்டி வச்சுட்டு
எல்லாரும் வீட்டுல இருந்துகிட்டு எதுக்கு வெளி கதவை பூட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. முன்வாச கதவையும் பூட்டியாச்சு, பின்வாச கதவையும் பூட்டியாச்சு. ஒரு மனுஷன் எப்படிதான் வெளியே போறது? ஏண்டப்பா ஏன் கத்திட்டு கிடக்குற காலங்கத்திலேயே? ஏமா பின்வாச கதவையும் பூட்டி வச்சிருக்கீங்க, முன்வாச கதவையும் பூட்டி வச்சிருக்கீங்க, எப்படி மனுஷன் வெளியே போறது? யாருடா பூட்டின? திறந்தா இருக்கணும், நல்லா இது பண்ணி பாரு. கடைசியில வெளியே போயிட்டு வந்தது யாரு போயிட்டு வர? உள்ள பூட்டு சாவி இருந்தா எடுத்து தோற. வெளியே பூட்டி இருக்குன்ற உள்ள பூட்டு சாவி எடுத்து தரவா? என்ன பேசிக்கிட்டு இருக்க மண்டையில கூறு இல்லாம? அமுதா, அந்த பால் கேன எடுத்துட்டு வா. இந்தாயா. நல்லா தேய்ச்சு கழுவுனியா? பால் நாத்துக்கு தான் அடிக்க போகுது, அப்புறம் ஊத்தி கெட்டு போயிட போகுது. நல்லா தான் தேய்ச்சி கழுவி இருக்குது. இதா வெளியே யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. இங்க வெளியே யாராவது இருக்கீங்களா? என்னய்யா என்ன ஆச்சு? எதுக்கு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க? வெளியே யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. வெளியே யாராவது இருக்கீங்களா? என்னன்னு தெரியலையா? கதவு உள்ள பூட்டி இருக்குது, இல்ல வெளியே இது பூட்டு போட்டிருக்கோ? ஆமா, வெளியே தான் பூட்டி இருக்கு போல இருக்கு. எல்லாத்தையும் உள்ள வச்சு யார் பூட்டி இருப்பா? என்னனே ஆச்சு? அமுதா, வெளியே இருக்க? ஆமனே, என்னனே ஆச்சு? ஏமா வெளியே பூட்டு போட்டுருக்கான்னு பாரு. ஆமனே, கதவு வெளியே பூட்டு போட்டிருக்கு. ஏன் உள்ள இருந்துகிட்டு வெளியே பூட்டி இருக்கீங்க? அட யாருமா பூட்டுவா? உள்ள இருந்துகிட்டு போய் வெளியே யாராவது பூட்டுவாங்களா? என்னன்னு தெரியல. பின்வாச கதவும் பூட்டி கிடக்குது, முன்வாச கதவும் பூட்டி கிடக்குது. ஏதாவது பண்ணி அதை உடச்சு விடுங்கம்மா. அட சாவி எதுவும் உள்ள இல்லையானே? அட எதுவும் இல்லன்னு தான் கத்திக்கிட்டு கிடக்குறேன். ஏதாவது பார்த்து திறந்து விடுமா. இந்தா திறந்து விடுறோம். அந்த பூட்டை உடைக்கணுமாயா? அப்புறமேட்டுக்கு அங்க போய்க்கலாம். வா, அந்த பூட்டை உடைச்சு விடு. ஐயோ, என்ன இதுன்னு தெரியலையே. பூட்டு சாவி இங்கே கிடக்குது. எடுத்து திறந்து விடு. உள்ள ஆளை வச்சு யாரு வெளியே பூட்டு போட்டு சாவி இங்கே தூக்கி வீசிட்டு போயிருக்கிறது? ஐயே, என்ன ஆச்சு? எதுக்கு கதவை போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க? கதவை உடைச்சு வாயில போடணுமா? யார் கதவை வெளியே பூட்டி இருக்கிறது? மனுஷன் வெளியே போறது இல்லையா? யார் கதவை பூட்டுறது? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள ஆளுங்க இருக்கும்போது யார் வெளியே கதவை தாப்பா போட்டு பூட்டுவா? என்னாச்சு? வெளியே ஒரே சத்தமா கிடக்கு. மகா எந்திரி, வெளியே ஏதோ சத்தமா கிடக்கு, என்னன்னு போய் பாப்போம். என்னங்க, என்ன சத்தம்? அட என்னன்னு தெரியல, அப்பா அம்மா ஏதோ கத்திட்டு இருக்காங்க. எந்திரி. என்னாச்சு? ஏன் இந்த நேரத்துல கத்திட்டு இருக்கீங்க? நீதான் ராத்திரி கதவை பூட்டி போட்டு சாவியை வெளியே தூக்கி வீசினதா? எனக்கு கதவை பூட்டின. பின்வாச கதவையும் பூட்டி கிடக்குது, முன்வாச கதவை வெளியே பூட்டு கிடக்குது. யார் பூட்டினது? வெளியே பூட்டினா எப்படி உள்ள வர முடியும்? யார் என்னன்னு தெரியலையே. கதவு திறந்தாச்சு, வெளியே வாங்க. கதவு திறந்துட்டாங்களாம், வாங்க வெளியே போவோம். என்ன பைய, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலையா? இவன் கதவு அங்கிட்டு பூட்டி கிடக்கு, இங்கிட்டு பூட்டி கிடக்குன்றான், கத்திக்கிட்டு கிடக்கான். வாங்க என்னன்னு போய் பாப்போம். தேவதை, என் அழகு தேவதை, இந்த தாலி எடுத்து உன் கழுத்துல கட்டுறதுக்கு மாமனுக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்குதுடா மனசு. அதுக்கு தானே மாமா வந்திருக்கோம். ஐயோ, சிரிக்கிறியே சிரிக்கிறியே, மாமா மனசு கொல்லுறியே. ஐயோ, இந்த சிரிப்புல தானே தங்கம் விழுந்துட்டேன். அதுக்குன்னு இப்படி சிரிக்க வேணாம், ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பயந்துருவாங்க. சரி மாமா. தங்கம், நம்ம போய் மாலையை வாங்கிட்டு வந்துருவோமா? மாமா, நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க மாமா. தங்கம், உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட மாமனால நிக்க முடியாதுடா, நீயும் வாடா. மாமா, நான் இங்க நிக்கிறேன் மாமா. அங்க உள்ளவங்களாம் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, அதனாலதான் சொல்றேன். சீக்கிரம் மாலையும் வாங்கிட்டு வாங்க. சரிடா தங்கம், உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த தாலியை மட்டும் பிடிச்சுக்க. சரிங்க மாமா. ஏகோய், யாரு? ராசாத்தி மகனா? இப்ப அதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? 2 மாலையை கொடு, அப்புறம் என் தேவதைக்கு வைக்கிறதுக்கு ஒரு 10 முழம் பூவை கொடு. என்னையா மாப்பிள மாதிரி ஜம்முன்னு இருக்கற? மாப்பிள மாதிரி இல்லாம வேற எப்படி இருப்பாங்க? என்னையா சொல்ற? கல்யாணமா? கல்யாணத்துக்கு தானே மாலை கேக்குறேன், சீக்கிரம் கொடுங்க. பொண்ணு யாரு? என் தேவதை, என் அழகு தேவதை. மாமா என்னை தேவதை தேவதைன்னு சொல்லும் போது அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. தேவதையா? அது யாரு? அந்த சைடுல நிக்குது என் அழகு தேவதை. அது ஏண்டி அங்கிட்டு நிக்கிறத பார்த்தா அந்த தங்கவேலோட மவ, கடைசி மவ, அந்த உமா மாதிரி இல்ல? மாதிரிலாம் இல்ல, அவளைத்தான் அங்க நிக்கிறா. என்ன வீட்டுக்கு தெரியாம இது ஓடி வந்து கல்யாணம் பண்றாங்களோ? எப்போய் என்ன குசு குசு? எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்களே, நானே சொல்றேன். அது ஒண்ணும் இல்லையா, அது இந்த தங்கவேலு மாவ தானே? ஆமா, என் தாய் மாமா மாவதான். மாமனுக்கு இல்லாத உரிமை வேறவனுக்கு, அதனாலதான் உள்ளோட வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்கு. ஏயா, ஏற்கனவே உன் குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆவாது, இப்படி புள்ளைய கூட்டிக்கிட்டு வாரியே, எதுவும் சொல்ல மாட்டாங்களா? தாய் மாமாவுக்கு இல்லாத உரிமை வேற எந்த மாமனுக்கு இருக்கு? நான் கட்டுனது போகதான் மத்தவனுக்கெல்லாம். சீக்கிரம் மாலையா கொடுக்கா. நல்லா இருந்தா சந்தோஷம் தாயா. இந்த மாலை எவ்வளவுக்கா? ஒரு மாலை 100 ரூபாயா? 200 ரூபாய் கொடு. இதுல 1000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்க. 2 மாலைக்கு எதுக்கு 1000 ரூபாய்? அற ஸ்ரீதேவியை எதுக்கு வேணான்ற? புட்டி புட்டி வச்சுக்க. என் தங்க தேவதைக்கு அப்படியே தலை நிறைய பூ வைக்கிற மாதிரி ஒரு 10 முழத்தை இறக்குங்க. இந்தாப்பா.
போயிட்டு வரட்டா. கிளம்பு கிளம்பு. ஏண்டி நான் முதல்ல இங்க இருந்து போய் அவங்க வீட்டுல தகவல் சொல்லிட்டு வரேன். இல்லைன்னு வச்சுக்க, கல்யாணத்துக்கு பூ கொடுத்தது நம்ம தானே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம கடையை நாஸ்தி பண்ணிடுவாங்கடி. ஆமாண்டி, நம்ம சோத்துக்கே வள வச்சிருவாங்க. சீக்கிரம் போ, நான் வரவங்களை பாத்துக்கிறேன். சரி சரி. உள்ளமே உனக்குத்தான், உசுரும் உனக்குத்தான், மாலையும் கையுமா மாமன் தான் வந்து போட்டு தலைய குடுத்தினா இப்ப கழுத்துல கட்டிடுவேன். வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லன்னா மண்ணோடு போய் நான் சேருவேன். மாமா உனக்கு தலை கட்டவ சுமதத்தை சொல்லுடி என் அழகு தேவதை. உடனே கட்டுறேன், அதுக்கு முன்னாடி தலையில பூவை வைக்கிறேன். திருமுடி என் தேவதை, அழகு தேவதைக்கு மாமன் கையில பூவுதான். மஞ்ச தாலி உன் கழுத்துல கட்ட எனக்கு ஆசை, கட்டி விடவா? இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? என்னங்க வெளியே கதவை பூட்டி கிடக்குது, சாவியை கீழே போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கையா, அப்புறம் எப்படி கதவை யார் பூட்டி இருப்பா? இது என்ன புது கூத்தா இருக்குது? எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கீங்க, இப்படி யாருக்கு தைரியம்? அதுவும் இத்தனை பேர் இருக்கிற லைன்ல இப்படி கதவை வெளியே போட்டுறதுக்கு? ஐயோ, ஒருவேளை திருட்டு பையன் இது வந்திருப்பானோ? திருட்டு பையனா? என்னையா சொல்ற? ஆமனே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல அந்த செல்வ வீட்டுல இப்படிதானே ஆளுங்க யாரும் வந்து பாத்திர கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் களவாட்டுக்கிட்டு வெளியே பூட்டு போட்டுல போயிட்டாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இது வீட்டுல பொருள் எதுவும் களவாண்டுட்டு போய் பூட்டு போட்டு போயிருப்பானுங்களோ? ஆத்தி, ஆமையா, நானும் கூட கேள்விப்பட்டேன். அந்த செல்வ பையன் வீட்டுல ஏதோ 50,000 இருந்துச்சாம்ல, மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு காசு பணத்தோட சேர்த்து வீட்டுல இருக்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்களாமையா, வெளியே பூட்டு போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி களவாணி பையன் வீட்டுக்கு வந்துட்டானோ? இதுக்குதான் சொல்றேன், கதவை திறந்து போடாதீங்க கேட்கறீங்களா? ஒண்ணா எவனா வந்து களவாண்டுட்டு போயிட்டான், அவ்வளவுதான். வீட்டுல பிள்ளைக்குன்னு சேர்த்து வச்சிருந்த கல்யாணத்துக்கான பவுன் வேற இருந்துச்சு. ஐயோ, அதைக்கு எதுவும் திருடிட்டு போயிட்டானா? எப்படிப்பா இத்தனை பேர் இருக்கும்போது எப்படிப்பா? அதெல்லாம் முடியாதுப்பா. அவன் வந்திருந்தாலும் சத்தம் கேட்டிருக்குமே, யாருமே சத்தம் கேட்காத அளவுக்கு இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் தூக்கம் தானே முக்கியம். சத்தம் கேட்டா கூட எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கீங்க. காலையில எம்பிட்டு காட்டு கத்து கத்துறேன், அவன் பாட்டுக்கு அவன் வேலை தூங்குறது, அதானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. அவ்வளவுதான், போச்சு, மொத்தத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அட இருங்க, முதல்ல என்ன ஏதுன்னு கூட போய் பார்க்கல, அதுக்குள்ள வந்துட்டு கத்தாதீங்க, இருங்க நான் போய் வீட்டுக்குள்ள பாக்குறேன். போச்சு, அவ்வளவுதான். பிள்ளைக்குன்னு சேர்த்து வச்சிருந்த நகை மொத்தமா களவாண்டுட்டு போயிருப்பான். உங்க நகையை பத்திரமா வச்சியா என்னமா? என்னோடதெல்லாம் இருக்கு மாமா. ஐயோ கடவுளே. சரி சரி, பதட்டப்படாதீங்க. எப்படிமா இருக்கும்? கொஞ்சமா நெஞ்சமா ₹1 ₹2 இப்ப தங்க விக்கிற வழிக்கு வாங்க முடியாதுமா. 20 சவரமா? என்ன இது, இந்த ஆள் வேற பயமுறுத்துறதே. புள்ளைக்குன்னு சேர்த்து வச்சிருந்த நகை எதுவும் திருடிட்டு போயிருக்க கூடாது கடவுளே. திருட்டு களவாணி பையன் நம்ம வீட்டுக்கு தான் வரணுமா? ஊர்ல எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் கொள்ளையடிச்சிட்டு போக வேண்டியதானே. அட கடவுளே. ஐயோ, நகை பணம் எதுவுமே காணாமே. என்னங்க? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு கடவுளே. உனக்கு கண்ணு இல்லையா? கடவுளே, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் நகையும் காணுமே. அவ்வளவுதான், போச்சு, எல்லாம் போச்சு. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. மொத்தத்தை சுருட்டிக்கிட்டு போயிட்டான். ஏனே இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அத்தாச்சு தான் உள்ள போயிருக்குல, வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தெரியும்ல. என்னங்க? என்னடி, என்ன ஆச்சு? ஏங்க, புள்ள கல்யாணத்துக்கு சேர்த்து வந்தது நகை கொஞ்சம் பணம் எதுவுமே காணங்க. கல்யாணி போய் கைவசே காட்டிட்டாங்க வீட்டுல. அட கடவுளே, புள்ள கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சதாச்சு. கதவு போடுவேன் கேக்குறியா நீ? வீட்டுல உட்காந்து இருனா, போட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டு பாரு, மொத்தத்தை அள்ளிக்கிட்டு போயிட்டான். ஐயோ அப்பா, எதுக்குப்பா அம்மா அடிச்சிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வீட்டுல இருக்குன்னு சொன்ன கேக்குறியா? பாரு, புள்ள நகமெல்லாம் போச்சு. ஐயோ மாமா, விடுங்க மாமா, பாவம் மாமா. ஐயோ பாவம் மாமா, விடுங்க மாமா. அடியா, அவள அடி, அடிச்சாலும் அவள மிதிச்சாலும் சரிப்பட்டு வரும். சொல்லிக்கிட்டே இருந்தேன், வீட்டுல இருடின்னு கேக்குறல ஒண்ணு. பாப்பா மொத்தமா போச்சு. ஏன் வந்து சுருட்டிக்கிட்டு போனானோ? என்ன சொல்ற, நீ மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அடிக்காதயா, வீட்டுல எல்லாரும் இருந்தீங்க, நான் மட்டும் போய் இருந்தேன். ஐயோ மாமா, அடிக்காதயா. ஐயோ, இங்க பாருங்கடே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடிக்காதீங்க, முதல்ல விடுங்க. உன்னையில சும்மா விட மாட்டேன். ஐயோ, மொத்த படமும் போச்சேடி. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, அடிச்சு கொல்றடே டேய். நான் மட்டும் இந்த வீட்ல இருந்தேன், இந்த வயசுல அடிக்கறானே. என்னையா என்ன? ஏனே நம்மலாம் இங்க இருக்கோம், உம்மா எங்க? ஆமா, அந்த சிரிக்கி மாவள எங்க காணோம்? அதானே. ஏடி, உள்ள அவ படுத்து கிடக்கறாளா என்ன? இல்லையே, நான் அவள பார்க்கலையே. அங்க படுத்து இருக்கலையே அவ. ஐயோ, ஒருவேளை அந்த
என்னமா வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைய நான் அப்படி எல்லாம் ஒண்ணு வளர்க்கல. என் பிள்ளை அந்த மாதிரி ஒரு காலமும் பண்ண மாட்டா. ஏனே இப்ப உள்ள பிள்ளைகளை எல்லாம் நம்ப முடியாதுனே. யார் எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னு. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியா? என் பிள்ளை அப்படி கிடையாது. ஏ வாய் முறா, அவங்க அப்படி கிடையாது. நான் நேத்தே உனக்கு சூசகமா சொன்னேன்லடா. அந்த சிரிக்கி மாவு கூட அவ சுத்திக்கிட்டு இருக்கானே. என் வாயில சொன்னா கேக்குறீங்களா நீங்க? பாருமா, நீ தான் சாக்குன்னு அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த வீணா போன சாமி பையன் கூட தான் இவ சுத்திக்கிட்டு இருக்கானு ஊருல முழுக்க சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க. உங்க ரெண்டு பேருக்கு நான் சொன்ன உரைக்கல. அவன் கூட தான் ஏதோ ஓடி போயிட்டாலே என்னவோ. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கிழவிக்கு அவள் கிடைச்ச மாதிரி ஆயி போச்சே. என் புள்ள இப்படி போக மாட்டே. நேத்தே இவ அதை இதுன்னு சொன்னா அதுல என் புள்ள வீட்டை விட்டு போயிட்டாலே. ஐயோ ஏனே எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? இந்த பூக்காரி எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கா? என்னவா? ஏனே உங்க புள்ளையும் அந்த சாமி பையலும் என் கடையில தான் பூவும் மாலையும் வாங்கிட்டு போறாங்கனே. என்னது? என் பிள்ளையா? இல்ல, என் பிள்ளையா இருக்காது. நீ வேற யாரையோ பார்த்துட்டு அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைல ஒரு காலம் அந்த மாதிரி பண்ண மாட்டா. அண்ணே நான் என்ன பொய்யா சொல்றேன்? சாமிக்கு பூ என் கடையில இருந்தா கொண்டு போவேன். அப்பதான் மாலை கட்டிக்கிட்டு இருந்தேன். உங்க புள்ளையும் அந்த சாமி பையனும் வந்தான். உங்க புள்ள அப்படியே இருட்டுக்கிட்டே நின்னுக்கிட்டா. அந்த பையனா வந்து பூவும் மாலையெல்லாம் வாங்கினா. ஏன்பா வாங்குறேன்னு கேட்டேன். பூசை எதுவும் கொடுக்குறியான்னு. எனக்கு கல்யாணம்னு சொன்னான். யாடா பொண்ணு அப்படின்னு கேட்டேன். என் தாய் மாமா புள்ள தான் அப்படின்னு சொன்னான். அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்க புள்ள சேலை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. அதான் சரி என்ன ஏதுன்னு வேற தெரியலையேன்னு மாலையை கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லுவோன்ட்டு வேக வேகமா ஓடியாந்தேன். சொன்னேல, நான் சொன்ன மாதிரி ஆயிப்போச்சா? அவன் இந்த தில்லாலங்கடி வேலை தான் பாக்குறான்னு சொன்னேன். மொத்த நகை பணத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு குடும்பத்தையே உள்ள வச்சு பூட்டிவிட்டு ஓடிட்டாளா? ஐயோ கடவுளே, என் புள்ள இப்படி வீட்டை விட்டு போயிட்டாளே. 4 பேர் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாளா? அப்பயே சொன்னேன் அவளுக்கு ஓவர செல்லம் கொடுக்காதீங்கன்னு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குடும்பத்தையே உள்ள வச்சு பூட்டிட்டு போறானா இவள ஒரு காலம் உருப்பட மாட்டா. புள்ள செல்லம் கொடுத்து வளர்த்தேன். முதல்ல உள்ளவதான் அப்படி ஏமாத்திட்டு போனானா, இப்ப இவளும் மொத்த பேரை என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பா அல்லாதீங்கப்பா, ஒன்றும் இல்லை. இப்பயும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் போனோம்னா கல்யாணத்தை நிறுத்திடலாம். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இப்ப தெரியுதா? சொத்துக்கு ஆசைப்பட்டு என் புள்ள மனசு அது இதுன்னு சொல்லி மாத்தி வீட்டுல இருந்து நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த குடும்பத்துல ஒருத்தரையும் நான் சும்மா விட போறது இல்ல. வாடா, வீடு புது எல்லாத்தையும் உண்டல நாக்குவோம். மகா எல்லாத்தையும் பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் புள்ளைய ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்களே. ஆமா, உன் புள்ளைய ஏமாத்தி கூட்டிட்டு போறாங்க. அவ அப்படியே பப்பா வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது பாரு. சிரிக்கும் அவன் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு திரியறான்னு நானும் சொன்னேடி நேத்தே. அவளை அடிச்சு வச்சு வீட்டுக்குள்ள போட்டு போட்டுறத விட்டுவிட்டு ஏன் வாயை அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்க? இப்ப ஊரே சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாளா? பேசுறாங்க பேச்சு கிளவி கிளவி கிளவின்னு. இந்த கிளவி வாயில சொன்னா அப்படியே நடக்கும்டி. இப்ப பாரு, அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. பாட்டி பாவம் பாட்டி, ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. இதுல நீங்க வேற. வீட்ல ஒரு பெரிய மனுஷி ஏன் சொல்றா எதுக்கு சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுவிட்டு இங்க போய் தூங்கவும் அங்க போய் தூங்கவும், தூங்குறதுல பொழப்ப கழிச்சா பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறது இல்ல. ஒருத்தி அப்படி போனா இப்ப ரெண்டாவது தறிக்கெட்டு போச்சு. அவ்வளவுதான், குடும்ப மானம் காத்தோட போச்சு. பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தாளுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் பணத்தோடய அந்த பிள்ளை இருந்துச்சு. ஆமாமா ஆத்தி, என்ன தைரியம் அந்த பிள்ளைக்கு. குடும்பத்தையே பூட்டி போட்டு நலப்பணத்தோட போயிருக்குன்னா எம்புட்டு விவரம் பாருங்க. அவள சுயநலவாதிங்க. இவளும் அவன் புருஷனுமே சுயநலவாதி. அதனாலதான் புள்ள தப்பாம வந்து பிறந்திருக்குது. ஐயோ